ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து இலுமினாட்டி பற்றி. இலுமினாட்டியா அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் வந்து இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இந்த 13 ஃபேமிலி தான் வந்து இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ டே டு டே யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் இருக்கட்டும், எல்லாம் இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கோ, நம்ம ஸ்கூல்லேருந்து, எஜுகேஷன்லேருந்து, காலேஜ்லேருந்து, நம்ம படிக்கிற படிப்புலேருந்து, ஓட்டுற காரு, பைக்கு, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க தான் உருவாக்குனதே. இந்த கம்பெனிக்கு எல்லாம் ஓனருக்கு ஓனர், இந்த கம்பெனியில் வச்சிருக்க ஷேர் ஹோல்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த 13 ஃபேமிலி தான். இவங்க 13 ஃபேமிலிக்கு வந்தவங்க தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு டாக் இருக்குது. அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். இந்த வரப்போட எபிசோடில் வந்து ஒரு 7 பார்ட்டாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலுமினாட்டினா யார், 13 ஃபேமிலி என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ தான். வரப்போகிற எபிசோடில் வந்து ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் தான் யூடியூப்பில் இந்தமாரி ஒரு வீடியோ பண்ண போகிறேன். அதனால் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் என் சேனலுக்கு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து நான் வந்து நிறைய ஒரு புதுசாக இந்தமாரி டாபிக்ஸ் வந்து நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் ரிஸ்கியான டாபிக் தான், பட் இருந்தாலும் வந்து நான் போடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நாலேஜ் எனக்கு ஆல்ரெடி இதை பற்றி இருக்கனால இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். நீங்கள் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ், வாங்க. இலுமினாட்டி வந்து மே 1ஆம் தேதி 1876ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பவேரியா என்ற ஒரு இடத்துல வந்து தொடங்கப்பட்டது. இது தொடங்கினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் வெஸ்பேட் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு பொலிட்டிக்கு அப்புறம் வந்து ஒரு அறிவியலுக்காக இதை வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர், இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார் ஒரு ஸ்கூலில். அங்கே ப்ரொஃபஸராக இருக்கும் போது அந்த ஸ்கூல் காலேஜஸில் அங்கே படிக்கிற மாணவர்களே வந்து ஒரு 4-5 பேரை சேர்த்து தான் இந்த இலுமினாட்டின்னு ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சி அதில் ஆளை சேர்த்தார். அந்த 4 பேர் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 2000லேருந்து 3000 பேர் 4000 பேர் அதில் ஜாயின் பண்ணாங்க. எப்போனா அப்போது 1776ஆம் ஆண்டு. அப்போ அதில் ஜாயின் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து இவங்க வந்து கிறிஸ்டியனுக்கு அகென்ஸ்டாக ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கவர்மெண்ட், அப்போது கவர்மெண்ட் வந்து இவங்களை வந்து இந்த இலுமினாட்டியை பேன் பண்ணாங்க. அப்போது இதோட ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் வெஸ்பேட்டு. அவர் வந்து பயந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாரு. அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கின்னு அப்புறமா வந்து கொஞ்ச நாள் இதெல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து அவர் திரும்பி என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துலேருந்து திரும்பியும் இது ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்பியும் இது வந்து ஆளை சேர்க்குறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து கிறிஸ்டின்காக எந்த அகென்ஸ்டும் பண்ணல. இவங்க வந்து பேசினது என்ன பார்த்தீங்கன்னா, என்ன கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட்டு இன்வென்ஷன் என்ன பண்ணலாம், அறிவியல் சார்ந்து தான். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்ஸில் எப்படி மூவ் பண்ணலாம், அதை பற்றி தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவங்க வந்து நம்மளுக்காக ஏதோ சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தப்பாக நினச்சி அங்கேருந்து இவர் வந்து பேன் பண்ணனால இவர் ஓடி வந்து ஒழிஞ்சிக்கிறார் ஒரு இடத்துல, பவேரியா ஜெர்மனியில் ஒரு இடத்துல. அப்புறமா அங்கேருந்து திரும்பியும் வந்து சீக்ரெட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால தான் இன்னி வரைக்கும் அதை சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லின்னு இருக்காங்க. ஏன்னா அன்னிலேருந்து அவர் சீக்ரெட்டாக இதை ஸ்டார்ட் பண்ணனால தான் கொஞ்சம் சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லின்னு இருக்காங்க. இதுக்கு நிறைய பேரும் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இவர் எதுக்கு இந்தமாரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு. இதுக்கு முன்னாடி எதனா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ மேன்சன் சொல்லுவாங்க. அது ஒரு குரூப் ஆஃப் சொசைட்டி. அந்த சொசைட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் இவர் வந்து இலுமினாட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சாரு. அது என்னடான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ மேன்சன். அது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஒன் வேர்ல்டு ஒன் நேஷன் அதை நோக்கி போகிறவங்க. அதேமாரி அங்கே போய் இவர் ஜாயின் பண்ணணும்னு நிறைய முயற்சி பண்ணி அங்கே ஜாயின் பண்ண முடியல. சரி, ஜாயின் தான் பண்ண முடியல, அவங்கள மாரி ஒரு சொசைட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதேமாரி ஒரு இதை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு ஃப்ரீ மேன்சர் தான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணுது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம இலுமினாட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆடம் வெஸ்பேட்க்கு தோண்டி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் போயின்னு போது தான் ஒரு நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஒரு குழுவாக ஆக்கி மெம்பர்ஷிப்பாக போட்டு ஒரு அமௌண்ட்டு இதில் ஜாயின் பண்ணோன்னா மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அமௌண்ட்டோ போடணும். அமௌண்ட் போட்டால் மட்டும்தான் இல்லை ஜாயின் பண்ணவும் முடியும். அப்போ வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வச்சுருந்தாங்க.
அதுலேயும் அங்கே ஜாயின் பண்ணவங்க பார்த்தா ஒரு பெரிய பெரிய ஆளுங்க தான் ஜாயின் பண்ணாங்க. யார் நல்லா அமௌண்ட் வச்சுருக்காங்க, யார் பெரிய ஆள் பார்த்து தான் இல்லை ஜாயின் பண்ண வச்சாங்க. அதில் ஜாயின் பண்ணி வந்து ஒரு 13 ஃபேமிலி தான் இந்த இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. அந்த 13 ஃபேமிலி தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த 13 ஃபேமிலி வந்து யாருன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அஸ்டர் ஃபேமிலி. அஸ்டர் ஃபேமிலி யாருன்னா அவங்க தான் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு எல்லாம் அந்த ஃபேமிலி தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்காங்க. அப்புறமா பண்டி ஃபேமிலி தான் பொலிட்டிக்ஸு, ஆக்டர்ஸு, அட்லட்ஸு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன் இவங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அந்த ஃபேமிலியிலேருந்து இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. அதனால் இன்னும் இவங்க ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்லின்னு இருக்காங்க. இன்னொன்று வந்து ஃப்ரீமேன்னு ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து கேம்ஸு வந்து அப்புறமா அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் வந்து இந்த குயின் எலிசபெத்து அதுமாரி இங்கிலாண்டோட குயின் யாருன்னு சொல்லிட்டு இவங்க தேர்ந்தெடுக்கிறதே வந்து இந்த ஃபேமிலி தான் சொல்கிறாங்க. ஆனால் காலின்ஸ் ஃபேமிலி தான் வந்து நம்ம டிவியில் இருக்க எல்லா ஒரு பசங்க பார்க்குற சேனல்லேருந்து எல்லா டிவி ஷோலேருந்து இவங்க தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரெனால்ட்ஸ் ஃபேமிலி தான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா டொபேக்கோ கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரசல் ஃபேமிலி வந்து அமெரிக்கா ஃபுல்லாக பொலிட்டிஷியன் தான் அந்த ஃபேமிலி. அமெரிக்கா பொலிட்டிஷியன் ஃபேமிலின்னே சொல்லுவாங்க அவங்கள. ரசல் ஃபேமிலி அங்கே தான் வந்து ஒரு இதே வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா வந்து தான் கெனடி ஃபேமிலி வந்து கெனடி ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பொலிட்டிஷியன். ஏன்னா உங்களுக்கு ஜான் எஃப் கெனடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாள் யூஎஸ் பிரசிடெண்ட்டு. அவர் வந்து அந்த ஃபேமிலியில் வந்தது தான் ஜான் எஃப் கெனடி ஃபேமிலி எல்லாம் பொலிட்டிஷியனு, ரியல் எஸ்டேட்டில் மாஃபியான்னு சொல்லுவாங்க அந்த ஃபேமிலி. அவங்க ஒனாசிஸ் தான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு. ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னால் உலகத்தில் இருக்க எல்லாம் ஆயில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, மிலிட்ரி டேங்க் செய்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான். மொத்த மிலிட்ரி கண்ட்ரோலே அவங்க தான் பண்ணின்னு இருக்காங்க ஒனாசிஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த அப்புறமா லீ ஃபேமிலி வந்து பேங்கிங்கு, பொலிட்டிக்ஸு, பிஸ்னஸ்ஸு, பேங்க்ஸு எல்லாம் இந்த லீ ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த லீ ஃபேமிலி ஃபுல்லாக வந்து இந்த ஹாங்காங், சைனா அந்த சைடை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறமா டூ பாயிண்ட் ஃபேமிலி வந்து இந்த நம்ம ஊரில் இருக்க ஃபைபரு, பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு எல்லாம் இவங்க வந்து ஸ்டீல்லேருந்து எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 2.5. அப்புறமா வந்து ராக்ஃபெல்லர் ஃபேமிலி தான் வந்து பிஸ்னஸ்ஸு, பொலிட்டிக்ஸு, அப்புறமா கல்ச்சரு, எஜுகேஷனு எல்லாம் வந்து ராக்ஃபெல்லர் ஃபேமிலி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறமா தான் வந்து ராத்சைல்டு வந்து ஃபுல்லாக பேங்கிங் தான். இப்போது நடக்கிற எல்லா ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க்கில் இருக்கட்டும், ஆர்பிஐ பேங்க் எல்லாமே வந்து ராத்சைல்டு ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்குது. அப்புறமா வேன் டுவன் ஃபேமிலி வந்து கேம்ஸு, இந்த கேம்ஸு, அப்புறம் பாலிட்டிக்ஸு, அப்புறமா வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 ஃபேமிலி வந்து 13 இது என்னென்ன கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 13 ஃபேமிலி தான் அப்போ பார்த்தீங்கன்னா மொத்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல வந்துட்டேன், ராத்சைல்டு இருக்கார்ல அவர் தான் வந்து மெடிசனும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் பேங்கிங் எல்லாமே மெடிசனும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போ வந்து இந்த 13 ஃபேமிலி தான் மொத்தமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னதில் எல்லாமே தான் நம்ம வந்து டே டு டே லைஃப் வந்து இதாயின்னு இருக்குது. அந்த டே டு லைஃப்பில் தான் வந்து இவங்க மொத்தமே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க நான் சொன்ன ஒரு ஃபேமிலியும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இப்போ நான் வந்து பேசுகிற யூடியூப்லேருந்து எல்லாமே இப்போது எல்லாம் இந்த உலகத்தில் என்ன இருக்கோ காலைல நம்ம ஏந்துலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாம் இவங்களோட வழிகாட்டில் தான் நம்ம பண்ணினே இருக்கோம். இவங்க கண்டுபிடிச்சது தான் சொல்லலாம். இவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி தான் நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். அதுதான் இந்த ஃபேமிலியோட எப்படி சொல்கிறதுனா ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க நம்மளை. ஓகே, அப்புறமா வந்து இவங்க வந்து ஒரு 13 ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு விக்டரி வந்துச்சு உங்களுக்கு. ஓகே, நம்ம விக்டரி அந்த விக்டரி ஜெயிச்சனால தான் வந்து ஒலிம்பிக்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஒலிம்பிக்ஸ் எதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு இனி வரையும் யாருக்கும் தெரியாது. இந்த ஒலிம்பிக்ஸ் எதனால்னா இந்த 5 சர்க்கிள் இருக்குல்ல, இந்த 5 சர்க்கிள் வந்து 5 மொசானிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த 5 சர்க்கிள் வந்து இந்த 5 நாடை வந்து தைவி தான் எழுதி பார்த்தது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று வந்து ஜெர்மனி, இன்னொன்று வந்து இட்டாலி, இன்னொன்று வந்து ஃப்ரான்ஸு, இன்னொன்று வந்து இங்கிலாந்து. மொத்தம் இந்த 5 கண்ட்ரி. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒலிம்பிக் வந்து கேம்ஸ்க்காக கண்டுபிடிச்சிது. ஆனால் ஒலிம்பிக்ஸ் அதுக்காக கண்டுபிடிக்கல. இவங்க வந்து இந்த 5 நாடும் சேர்ந்து
இவங்க வந்து இந்த இந்த சீக்ரெட் சொசைட்டி தான் வந்து இந்த 5 நாளை வந்து சீக்கிரமாக கேப்சர் பண்ணி அந்த சைடில் ஃபுல்லாக வளர்ந்தனால ஒரு 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 எப்படின்னா செலிப்ரேஷன் பண்ணலாம். இப்போ எப்படி ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்போர்ட் டே வர மாரி அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒலிம்பிக்கை கண்டுபிடிச்சி இந்த 5 சர்க்கிள் வச்சு இந்த 5 நாடு நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் சீக்கிரமானு சொல்லிட்டு ஒரு இதுதான். அதனால தான் ஒலிம்பிக்கில் டார்ச் லைட் சிம்பிள் எரிய வைக்கிறாங்க, தீபம் எரிய வைப்பாங்க. அது எதனாலன்னா விக்டரி கண்டுட்டோம், நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம், நம்ம ஒரு ஜெயிச்சிட்டோம், நம்ம நினச்சது நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறாங்க. அந்த ஃபயர் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. இந்த ஃபயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ராக்கஃபெல்லர்னு சொல்லுவாங்க, அவரோட பில்டிங்க்கு முன்னாடி வந்து ஒரு 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 ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சுலேயே அந்த இது சிம்பிள் இருக்கும். அப்புறமா நம்ம அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து கையில் வச்சுருக்க பார்த்தா கூட ஒரு டார்ச் லைட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்புறமா வந்து நம்ம வந்து நம்ம வந்து இதில் வந்து 13 பற்றி பேசினோட அதிகமாக நம்ம பேர் கேட்டிருப்போம் ராத்சைல்டு, ராக்கஃபெல்லர். சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த ராத்சைல்டு ஃபேமிலி பற்றி நம்ம பார்க்கணுன்னு சொன்னோன்னா இவங்க வந்து ஒரு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல யூஎஸில், அதுவும் வந்து இவங்க தான் கண்டுபிடிச்சது. ஒரு 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 பேங்க்கே இவங்க தான் கண்டுபிடிச்சி அந்த பேங்க்கில் இருக்க அமௌண்ட்டை இவங்க தான் கண்டுபிடிச்சி நம்மளை வந்து எப்படின்னா டெப்த்தில் இவங்க தான் அந்த டெப்த்தில் நம்மளை எப்படி வைக்கிறது சிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இவங்க தான் பிரிண்ட் அடிப்பாங்க. ஆக மொத்தம் காசே இவங்க தான் பிரிண்ட் அடிப்பாங்க. இவங்க நினச்சா மட்டும் தான் வந்து காசு எவ்வளோ அடிக்கணும், எவ்வளோ ஸ்டாப் பண்ணணும், எவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேரணும், எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து எப்படின்னா இவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்டில் வச்சு ஒரு எஜுகேஷனை கண்டுபிடிப்பாங்க. அந்த எஜுகேஷன் வந்து என்னென்னா ஒரு எப்படின்னா நம்மளை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இவங்க எஜுகேஷனே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒர்க் பண்ணுவோம், வேலை செய்வோம், அப்புறமா வந்து ஒரு 50-60 இயரில் ரிட்டையர் ஆகிடுவோம், அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிடும். அதேமாரி வந்து நம்மளோட ஜென்ரேஷன் அப்படி தான் பண்ணுவாங்க. 25 இயர்ஸ் வரைக்கும் வந்து காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு அப்புறமா வேலைக்கு போய் ஒரு 25 இயர்ஸ் படிப்பாங்க. அப்புறமா லோன் வாங்கி அதை கட்டி லைஃபே முடிஞ்சிடும். அதெல்லாம் யார் பண்ணதுன்னா இவங்க தான். நம்ம ஒர்க்கராக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்காக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எல்லாமே இவங்க தான் பிரிண்ட் அடிச்சு இதுதான் இந்த எஜுகேஷன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சது தான் நம்ம இன்றைக்கி டே டு டேயில் பச்சின்னு இருக்கோம். பட்டு இவங்க இந்த 13 ஃபேமிலியில் யாரும் வந்து போய் ஸ்கூலில் படிச்சுட்டு யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன ஸ்கில் இருக்கோ அப்போத்துலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அதை நோக்கி தான் இவங்க போயின்னு இருப்பாங்க. நம்மளை தான் வந்து ஒர்க்கராக வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்கில்ஸ் இந்தமாரி ஜென்ரேட் பண்ணிட்டோன்னா எல்லாரும் வந்து எதனா கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் வந்து நிறைய எப்படின்னா உஷாராயிடுவாங்கன்னே வச்சுங்களேன். இந்த உலகமே உஷாராயிடுச்சுன்னா நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்னு சொல்லிட்டு இது ஆகிடும்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சு இது பண்ணின்னு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எப்படி நியூட்ரிஷன் இல்லையோ அதுலேருந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கண்டுபிடிச்சிது, அதுக்கு ஒரு நோய் கண்டுபிடிச்சிது, அந்த நோய்க்கு மருந்தை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த மருந்து வந்து நம்ம சாப்பிட்றோமா மருந்து அது சாப்பிட்டோன்னு க்யூரே ஆகாது. அது வந்து அன்றைக்கி மட்டும் தான் அதுக்கு கிளியர் பண்ணும். பட் டே டு டே சாப்பிட இருக்கும். ஆனால் இவங்களுக்கு க்யூர் ஆகிறது மருந்தும் தெரியும், பட் இவங்க நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோன்னா இவங்களுக்கு வந்து சம்பாதிக்க முடியாது. இவங்களது தான் மெடிக்கலு, இவங்களது தான் டேப்லெட்ஸு, இவங்களது தான் எல்லாமே, காசும் இவங்களது தான். ஆனால் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா கடைசியில் இவங்கக்கிட்ட தான் போவோம். எப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டு இவங்களுது, எஜுகேஷன் ஃபீல்டு இவங்களுது, சம்பாதிக்கிற காசு இவங்களுது. நம்மளை வந்து சும்மா அந்த கேம் ஆடுற மாரி வச்சு இவங்க ப்ளே பண்ணிவிட்டு இது பண்ணிப்பாங்க. இவங்க வந்து ஒரு 1902 தான் இந்த ராக்கஃபெல்லர் வந்து ஜென்ரல் எஜுகேஷன் போர்டை வந்து கொண்டு வராரு. அதில் வந்து இவர் கொண்டு வந்தது மெயின் இதே வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து ஒர்க்கராக தான் போகிற மாரி தான் நம்ம பேஸ் பண்ணோம். நிறைய ஒரு புதுசாக கொண்டு வந்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து திங்கிங் அதிலே போகும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நிறைய வந்திருக்கு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டிக்ஸ் நல்லா போயின்னு இருக்குன்னாங்க. ஒரு டைம் வந்து ஒரு பூம் ஆகும். அதெல்லாம் வந்து இவங்க வந்து
இது இவங்கள தான், ஏன்னா இவங்களது தான் மீடியாவே, இவங்களது தான் ஸ்கூலு, இவங்களது தான் காலேஜ், இவங்க சொல்கிறது தான் கேட்கணும், இவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் மீடியாலே வரும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐ பூமில் இருக்குது, ஏஐ பூமில் இருக்குன்னு. இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுவோன்னா ஏஐயில் போய் சேர்ந்தால் நல்லா ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதில் போய் இருக்கிறோம். பட் எதனால் சடனாக ஏஐ பூம் ஆயிடுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து யார் கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. பட்டு ஏஐ எதுக்கு வருது, ஏஐ எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஏஐ பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறது விஷயம் வந்து கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க.